ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. குருவே துணை. அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த பாம்பன் ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் அருளிய பொன்மயிர் கண்ணி, இதுதான் நமக்கு பிரதானம். இந்த பொன்மயிர் கண்ணியில் அடியார்களின் வருகை, அடியார் மாலை அப்படின்னு கூட சொல்லலாம், அடியார் வருகைன்னு சொல்லலாம், அருளாளர் வருகைன்னு சொல்லலாம். பொன்மயிர் கண்ணியில் அருளாளர் வருகை, பொன்மயிர் கண்ணியில் அடியார் வருகை, பொன்மயிர் கண்ணியில் அடியார் மாலை, இப்படி நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு இடத்துலையுமே ஒருத்தரும் ஒரு பெரிய அருள்களை பண்ணுறாங்க, சாத்திகள். அவங்களெலாம் ஒரு விதமாக பண்ணிட்டு வர்றது நமக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போது சாமி இந்த மாதிரி நிலைக்கு வராரு இல்லையா, யோசனை பாருங்க. இப்போது ஒரு தேன் ராணி தேனி மட்டும் ஒரு தேன் கூட கட்டிட்டாது. ராணி தேனீக்கு வேலைக்காரிகள்னு வச்சுருப்பாங்க, இன்னும் தேனீக்கள் இருக்கும். அதெல்லாம் போய் தான் சேகரித்து வந்தால் அதை செய்யும். அதே போல் ஒரு பாம்பன் சாமி என்கிற ஒருத்தர் வராருன்னா அவருக்கு ஒரு 10,000 பேர் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிலை நிர்ணயிக்கப்படுது. அடியார் தொண்டு, குருவுக்கு தொண்டு. குருன்னு தெரிஞ்சு செய்வாங்களா, நல்லதுன்னு தெரிஞ்சு செய்வாங்களா, அது தெரியாது. ஆனால் ஒரு குரு வரணும்னா அவருக்கு கீழே இவ்வளோ பேருடைய உழைப்புல மறைமுகமாக இருக்குது. இதில் இப்போ இந்த பாட்டுக்கு அது கொஞ்சம் வரப்போகுது. 29வது பாட்டு பொன்மயிர் கண்ணி. இரவு பகலாக எண்ணி உடல் பாங்கை துரைமகனாரிடம் போய் சொல்லாயோ பொன்மயிலே. இரவு பகலாக எண்ணி உடல் பாங்கை துரைமகனாரிடம் போய் சொல்லாயோ பொன்மயிலே. இதுக்கு நீ யோசிக்கணும்னா சாமிக்கு கதையே எடுத்துக்கணும். அவருடைய நம்ம பாம்பன் சாமியில் தானே வந்திருக்கோம். அவருக்கு தொண்டு செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவருடைய உழைப்பு எவ்வளோ கடினமான உழைப்பு. அவருக்கு ஆதரவாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவருடைய உழைப்புக்கு பின்னாடி. பாம்பன் சாமி ரைட்டு. அவருக்கு எப்படி திடீர்னு அவர் மட்டும் வந்துட முடியும்? அவர் எப்படி தவம் பண்ணினார்? அவர் தவம் பண்ணினார் பிறப்பன் விளசில். அவர் தவம் பண்ணும் பொழுது 4 பேர் காவல் இருக்காங்க. விஸ்வாமித்திரர் தவம் பண்ணும் பொழுது ராமன் லட்சுமணனை காவல் வச்சுட்டு தான் தவம் பண்ணுவார். இந்த தவம் விஸ்வாமித்திரருக்கு அந்த நிலை அந்த காலத்தில் வந்திருக்குது. ராம லட்சுமணன் காவல் வச்சு தான் தவம் பண்ணுவாங்க. அதாவது தவம் பண்ணும்பொழுது என்ன பிரச்சனை வரும்னா, மாயை அந்த தவத்தை நடத்த விடாமல் நிறுத்தும். அப்போது அந்த தவத்தை நிறைவு பெறணும் இல்லைங்களா? அந்த நிறைவு பெறணும்னா அப்போ அதுக்கு என்ன வேணும்? இன்னொருக்கு ஒரு வளையம் அங்கே வரணும். அந்த வளையம் நல்ல ஒரு பலம் பெற்ற வளையமாக இருக்கணும். அந்த மாதிரி பிறப்பன் வலசையில் இப்போ இந்த இரவு பகலாக இங்கே எண்ணி உடல் பாங்கை துரைமகனாரிடம் போய் சொல்லாயோ பொன்மயிலே. இந்த பாட்டு எழுதிடுறாரு. இந்த பாட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா பிறப்பன் வலசை தவத்தை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 3-4 ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல பிறப்பன் வலசை தவத்தை பாருங்கள். அங்கே சாமி என்ன பண்ணார்? அந்த குழியை தோண்டினாங்க. அது தோண்டுறது யாராவது 4 பேர் கூப்பிட்டாரு, அவங்க தோன்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லாம் ஒரு வேலி அமைக்கிறாங்க, கதவு அமைச்சாங்க, சாமி போனாங்க. எல்லோரும் இறைவனை மறவாதிருங்கள் சொல்லிட்டு தானே போனார். அப்போ யாரும் அங்கே 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இரவு பகலாக இருக்காங்கல்ல. பாம்பன் சுவாமிகள் சுடுகாட்டில் குழி வெட்டி அதில் தவம் செய்ய அமர்ந்து விட்டார். 1 நாள் 2 நாள் இல்லை, 35 நாட்கள் அவர் தவம் செய்கிறார். 35 நாட்கள்
தவம் செய்கிறார். அவருடைய நிலை தவநிலை. அதனால் அவர் துறவி, கடவுள் பலம் பெற்றவர், அவர் தவத்துக்கு போக முடியும். ஆனால் வெளியே 4 பேர் நிற்க வச்சுட்டு போயிருக்காருல்ல, அவங்க நைட்டும் இரவும் பகலும் வெளியே இருக்காங்கல்ல. அப்போ அவங்க பாம்பன் மு சின்னசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பிறப்பன் வலசை நமச்சிவாயம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறார். வரலாறுல வருது. கிராம முன்சீப்பு சின்னசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வராரு. உடையநாயகம் பிள்ளைன்னு ஒரு சம்மதி வருது, சாமி சம்மதி. 4 பேர் அந்த இடத்துல இரவும் பகலும் 35 நாள் இருக்கிறாங்க. ஒரு 4 நாள் 6 நாள், அதுக்கப்புறம் முடியுமா? சுடுகாடு. அவர்கள் குடும்ப நிலை என்ன, அவர்களுடைய மனநிலை என்ன? சுடுகாட்டில் இருக்காங்களே ராத்திரியில், அவங்க மனநிலை என்ன? அங்கே இருந்து 5-6 பேய் 7 பேய் வந்துன்னு சாமி சொல்கிறாரு. அதில் முனீஸ்வரம் போகுதுன்னு சொல்கிறாரு, பாம்பு போகுதுன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல தானே அவங்களும் இருக்காங்க, மேலே இருக்காங்க. சாமி குழி கீழே இருக்கார், இவங்க மேலே இருக்காங்க. இவங்க எதுவுமே எதிர்பார்க்காம இருக்காங்க. 35 நாள் இரவும் வெளியவே இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இவர் தியானத்தில் இருக்கார், தியானத்தில் மூழ்கிட்டார். ஆனால் இவங்க தினம் சாப்பிட்டுன்னு வாழ்ந்து மனித இயல்ல தானே இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது அவர்கள் அங்கே இருந்தார்கள் அல்லவா. அப்போது அந்த இடத்துல முருகனும் வந்திருக்காரு. இவங்க இந்த இடத்துல முருகனும் வந்திருக்காரு, அகத்தியரும் வந்திருக்காரு, அருணகிரிநாதரும் வந்திருக்காரு. பாம்பன் சாமி வந்திருக்காது தெரிஞ்சுது, அங்கே இருக்கவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கு. பேயும் வந்திருக்கு, முனீஸ்வரனும் வந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு தெரியாது, அவருக்கு சாமிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது இரவு பகலாக எண்ணியுடல் பாங்கை துரைமகனாரிடம் போய் சொல்லாயோ. இரவு பகலாக இங்கே எண்ணி உடல் பாங்கை துரைமகனாரிடம் போய் சொல்லாயோ பொன்மையிலே. அவங்க நிலை அதுதான் இல்லைங்களா. ஒன்றாச்சு. 2வது சொல்கிறேன் பாருங்கள். சுவாமி மின்ட்டில் தியானத்தில் இருக்கார். அந்த வீட்டில் ஒரு தந்தி வருது. சுவாமி உங்களுக்கு தந்தி வந்திருக்குது, கீழே சொல்கிறாங்க, மேலே போகக்கூடாது. இவங்க அவர் என்ன சிஸ்டம் என்னென்னா, ஒரு ஏணி போட்டு ஏறுவார். ஏணி போட்டு ஏறினோடனே ஏணி அவர் மேலே எடுத்து வச்சுக்குவார். அவர் எப்போ இறங்கி வராரோ அப்போ தான் ஏணி போட்டு இறங்குவார். அது வரைக்கும் ஏணி மேலே அவர்கிட்ட தான் இருக்கும். அந்த வீட்டுக்கு மாடிப்படி கிடையாது. இப்போ மாடிப்படி வந்திருக்கு, அப்போ படி கிடையாது. ஏணி போட்டு ஏறுவார், மாடியில் உட்காந்துருவார், மறுபடியும் திருப்பி ஏணி போட்டு இறங்குவார். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் இருந்திருக்கிறதா சொல்லுவாங்க. கீழே இருந்தே சொல்லணும், சாமி உங்களுக்கு தந்தி வந்திருக்குது. அவர் சொல்கிறார், சரி என் மூத்த பையன் முருகையன் வந்த வேலை முடிஞ்சது, அவன் போயிட்டான் அப்படிங்கிறார். மூத்த மகன் வந்த வேலையை வந்தது முடிஞ்சு, முருகையன் அவன் போயிட்டான் அப்படின்னு சாமி சொல்கிறார். அதை சொன்ன உடனே அவன் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவங்களுக்கு தந்தி வந்து தான் தகவல் தெரியுது. இரவு பகலாக இவங்களும் காவல் இருந்து சாமிக்கு கீழந்துன்னு சொல்லின்னு இருக்கலாம் தகவலை. ஆனால் அவர் தந்தி அவருக்கு இறைவனே கொடுத்துட்றாரு. அவர் தியானத்திலே அதை பிடிச்சிடுறாரு. அது எப்படி இருக்குது பாருங்கள். இரவு பகலாக இங்கே எண்ணியுடல் பாங்கை துரைமகனாரிடம் போய் சொல்லாயோ பொன்மையிலே. அது முடிஞ்சது. அடுத்ததை பாருங்கள். இவர் 1929 இடத்த வாங்குறாரு. சமாதி குழி வச்சு தோன்றுறாங்க. சமாதியில் உட்காந்துட்டாங்க. சாமி உட்கார வச்சுட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு. சாமி அவர் உடம்ப உட்கார வச்சுட்டாங்க. இடம் கரெக்டாக பண்ணி, இந்த மண் தான் வேணும். சமாதின்னா இந்த மாதிரி மண் தரணும். ஓர் மண் இருக்கக்கூடாது, துவர் மண் இருக்கக்கூடாது, களிமண் இருக்கக்கூடாது, செம்மண் இருக்கக்கூடாது. இப்படிலாம் ஒரு கணக்கு வச்சு சாமி இந்த மண்ணை வாங்குறாங்க. இந்த மண்ணில் சமாதியாக உட்காந்துட்டாங்க.
எப்போது 1929. அதன் பிறகு 1951 வரைக்கும் சின்னசாமி ஜோசியர் அந்த சமாதியை பாதுகாக்கணும். அது இல்லாமல் அந்த 40 நாளும் அவர் அந்த சமாதி விட்டு எங்கேயும் போகல. அவர் அங்கேயே இருக்கார் இரவும் பகலுமா. சமாதி வச்சதுலேருந்து 40 நாளும் அங்கேயே இருக்கார். அதன் பிறகு என்ன பண்ண திருவல்லிக்கேணியில் ஒரு ஜோசியம் பார்க்கறது. அங்கேயே இருந்து அந்த காலத்து போக்குவரத்து இல்லாத காலம். அந்த காலத்தில் அங்கேயே இருந்து இரவும் பகலும் இது நினைவாக வந்து வந்து பார்த்துட்டு போகணும். இந்த சமாதி இப்படி இடத்த வாங்கி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி இதை வந்து பார்த்துட்டு போகணும். ஒரு நாள் 2 நாளில் 22 வருஷம் 1929லேருந்து அவர் ஆயுள் காலம் வரைக்கும் 51 வரைக்கும் அந்த சமாதியை அவர் பாதுகாத்திருக்கார். அத்தோட சமாதியை சாதாரணமாக இருந்தது, ஓலக்கொட்டாயில் இருந்தது. ஓலக்கொட்டாயில் இருந்த பொழுது மிலிட்ரி கேம்ப் அங்கே வந்திருக்கு. 1945 மிலிட்ரி உலக யுத்தம் உலக போர் நடக்கும் பொழுது இராணுவத்தை அங்கே வச்சுருக்காங்க. அந்த இடமே பக்கத்தில் இருக்க இடம் வந்து மிலிட்ரி புறம்போக்குன்னு பேர். அதான் சாமிநாதர் லைப்ரரி வந்திருக்க இடம், பெசண்ட் ஸ்கூல். அந்த இடத்துல அவங்களா இருக்கும்போது எப்படி ஒன்றா பீடி பிடிச்சின்னு சிகரெட்டு பிடிச்சின்னு இப்படி போயின்னு அப்படி போயின்னு எப்படி இருப்பாங்க. பக்கத்தில் குட்டை வேறு என்னென்னோ பண்ணின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த சமாதியை அப்படியே ஒரு பொறுப்பாக ஓலக்கொட்டா போட்டு பாதுகாத்துருப்பார். 51 அது 41 பெரிய அரைச்சாலை கட்டிக்கார். ஓரளவு குருவோட சமாதியை கட்டி சுற்றி வராப்பால் பிரகாரம் வச்சு கட்டினார். முன்னாடியும் சீமை ஓட்டிலே போட்டு கட்டினார். எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அந்த அளவுக்கு இரவும் பகலும் அந்த சமாதியை பாதுகாக்கவே தான் இன்றைக்கி நமக்கு அது பாமன் சாமி சமாதின்னு இன்றைக்கி அடையாளம் தெரிஞ்சு நம்ம கும்பிடுறோம் இல்லைங்களா? இல்லைன்னு நமக்கு தெரியாது. அப்போ இரவு பகலாக இங்கே எண்ணியுடல் பாங்கை துரைமகனாரிடம் போய் சொல்லாயோ பொன்மையிலே அப்படின்னும் பொழுது ஜோசியருக்கு எவ்வளோ தூரம் பொருந்தது பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், 51 அவர் மறைஞ்சிடறாரு. 51 62 63 வரைக்கும் இன்னொருத்தர் பார்க்குறாரு. அவர் பாலசுந்தர சுவாமிகள் பேர். அவர் திருவேற்றூர்லேருந்து வரணும். திருவேற்றூர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அவர் நல்ல பண்டிதர். சமஸ்கிருதம், தமிழ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு 4 மொழி வித்வான். 4 மொழி பேசியிருக்காரு. அவர் சாமி சீடர். அவர் சாமி சபையை நடத்துகிறார். சாமிக்கு அவர் எழுதின மந்திரங்களை தான் இன்றைக்கி சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க. சோடசம் அப்படிங்கிற பேரை இன்றைக்கி பாலசுந்தர சுவாமிகள் கொடுத்துட்டு போன மந்திரத்தை தான் சோடசம்னு அர்ச்சனை பண்ணுறாங்க. அவர் அதுக்கப்புறம் நிறைய பாதுகாத்து கொண்டு வந்திருக்காரு. இரவு பகலாக தான் பார்க்கணும். திருவெற்றியூர்லேருந்து திருவான்மியூர், இது இந்த மூலை அந்த மூலை, எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது அன்னைக்கு. அந்த மாதிரி காலத்தில் ட்ராம் ஓடி இருந்ததோ என்னமோ, அந்த மாதிரி காலத்தில் அவர் அங்கேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு விழாவும் பண்ணி 2வது சனிக்கிழமை விழா வேறு பண்ணியிருக்கார். சொற்பொழிவு நடத்தியிருக்கார். அப்படிலாம் பண்ணி அந்த இரவும் பகலும் அவர் பார்த்துருக்கார். அதுக்கப்புறம் குப்புசாமி செட்டியார் ஒரு 62 63 மேலே அவர் கந்தசாமி கோயிலேருந்து வராரு. அதுலேருந்து அவர் தான் முழுசாக பார்த்துக்கிறாரு. இங்கே தங்கிடுறாரு. இரவும் பகலும் சமாதி பார்க்குறாரு. அப்போல்லாம் வேலியெல்லாம் கிடையாது, காம்பவுண்ட்லாம் கிடையாது. பாமன் சாமி சமாதி எவ்வளோ இடம்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு முள்ளு செடி வச்சுருந்தா போல் ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் எல்லாம் போகலாம் வரல. நாங்கள் குறுக்கிலே போவோம். இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போவோம், பெசன் நகர் போவோம், அப்படி வருவோம். எல்லாமே ஒன்றா தான். பெசன் நகர்னு ஒன்று கிடையாது, ஊர் குப்பம்னுவாங்க, ஊர்னுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் பெசன் நகர்னு உருவாச்சு. அந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படியெல்லாம் இரவும் பகலுமா பாலசுந்தர சாமிகளும் காப்பாற்றிருக்காங்க, குப்புசாமி செட்டியாரும் காப்பாற்றிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அந்த சமாதி இப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட்டு தான் இன்றைக்கி நம்ம ஒரு அடையாளமாக ஒரு காம்பவுண்டு போட்டு இதுதான் இது இப்படி சொல்லி காட்டுறோம். அப்போ இரவு பகலாக இங்கே எண்ணியுடல் பாங்கை துரைமகனாரிடம் போய் சொல்லாயோ பொன்மையிலே அப்படின்னும் பொழுது இதில் எவ்வளோ பேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க.
அச்சு பார்த்தவங்க, எழுத்து பார்த்தவங்க, பாட்டு எழுதினவங்க, கதை எழுதினவங்க, சாமியோட நூல்களை 2வது ப்ரூஃப் பார்த்தவங்க, சாமி நூல்கள் 2வது தரம் பாதுகாத்தவங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. வேஷங்களை பாதுகாத்தவங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பக்தர்களும் சாமி யானை மாதிரி அவங்க கூட வந்த எல்லாரும் நிறைய பேர் மகாதேஜ மண்டல சபை அப்படின்ட்டு ஒரு முதல்ல சாமி பேர் எழுதுறதுக்கு முன்னாடியிலேருந்து வாழ்ந்தவங்களும், பேர் எழுதுறதுக்கு பிறகு வாழ்ந்தவங்களும், அதுக்கப்புறம் இன்றைய வரையும் சபை இது, சமாதி இது அப்படின்னு சொல்லிட்டு போராடி வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இரவு பகலாக இங்கே எண்ணிவிடல் பாங்கை துரைமகனாரிடம் போய் சொல்லாயோ பொன்மையிலேன்னா அவ்வளோ குடும்பங்களுக்கும் இப்பொழுது நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கும் இன்று முதல் அந்த பாம்பன் சாமிகள் இரவு பகலாக எல்லாருக்கும் அருள் கொடுக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு இந்த செய்யுளை இன்றைக்கி நீங்கள் மனப்பாடம் பண்ணி வெற்றி பெறுமாறு அன்போடு வாழ்த்துக்கிறேன். வாழ்த்துக்கள்.